வணக்கம் வணக்கம் செல்வங்களே. இன்னைக்கு நம்ம குறளின் குறள் அப்படிங்கிற பகுதியில் ஒரு நல்ல குறளை தேர்வு செய்திருக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு குறள். சுட சுடரும் பொன்போல் ஒளிதரும் துன்பம் சுட சுட நோக்குபவருக்கு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு சோதனைகள், துன்பங்கள், சோகங்கள் எல்லாம் இல்லாம யாருக்குமே இல்லை இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. இது இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஆனா இந்த துன்பத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த நஷ்டத்தை, இந்த இடையூறை உன்னுடைய வாழ்க்கையில இப்ப பள்ளி பருவத்துல மாணவர்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? ஏதாவது பண கஷ்டம் வரப்போதா? இல்லை. அந்த கஷ்டம்லாம் நம்ம பெற்றோர்கள் நமக்கு வைக்கிறது இல்லை. எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. நீங்க படிக்கிறது தான். படிப்புல சிறந்து விளங்கணும். அந்த படிப்புல சிறந்து விளங்குறதுக்கு நம்மளுக்கு பல்வேறு கஷ்டங்கள் இருக்கு. படிப்பதை புரிந்து கொள்ள முடியறதில்லை, இல்ல படிக்கிறத கவனம் செலுத்த முடியறதில்லை. கவனம் செலுத்துறது, அப்படியே கவனம் செலுத்தினா நம்மளை இடையூறு செய்வதற்கு நண்பர்கள் தொந்தரவு இருக்கு, நண்பர்களுடைய சேட்டைகள் இருக்கு. இப்ப அதையும் மீறி இன்னைக்கு தொலைபேசி இருக்குது, அப்புறம் செல்போன் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? இதெல்லாம் கஷ்டங்கள். உங்களுடைய இஷ்டங்கள், அதுதான் கஷ்டங்கள். உங்களுக்கு எதெல்லாம் இஷ்டம்? இப்ப போனை கொடுத்தா இப்ப நீ வேண்டாம்னு சொல்லுவியா? ரொம்ப நன்றி சார், கொடுங்க சார். சாம்சங்கா நல்லா இருக்கு சார் அப்படின்னு இந்த பொழுது போறது தெரியாம அதுல நீ என்ன பண்ணுவ? விளையாடுவ. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? சோ அது உங்களுடைய இஷ்டம். இப்ப படிக்கிறதுனா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணணும், அதை படிச்சதை எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கஷ்டமா இருக்குது. ஆனா உங்களுக்கு நண்பர்களோட கதை பேசுவது இஷ்டமா இருக்குது. இப்ப எதெல்லாம் நம்ம கஷ்டமாக நினைக்கிறோமோ, எதெல்லாம் இஷ்டமாக நீ நினைக்கிறியோ அதெல்லாம் உன்னை கெடுக்கக்கூடியது, உன்னுடைய கவனத்தை சிதைக்கக்கூடியது, உன்னுடைய வளர்ச்சியை அது கூல் டவுன் பண்ணக்கூடியது. எதெல்லாம் ஒரு இஷ்டமா இப்ப தெரிகிறதோ அதெல்லாம். அப்ப எதெல்லாம் இப்ப உனக்கு கஷ்டமா தெரிகிறதோ அதையெல்லாம் நீ பொறுத்து, எப்படி அதையெல்லாம் நீ பொறுக்க 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 என்ன ஆயிடும்னா, இந்த நகை இருக்கு இல்லையா, அதை சுட 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 சுடதான். தங்கத்தை எப்படி ஜொலிக்க வைப்பாங்க? நகை கடைக்கு போயிருக்கியா? நகை என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க தீயில. தெரியுமா? பார்த்திருக்கியா? தெரிஞ்சுக்கோ. அப்ப ஒரு தங்கம் ஜொலிப்பதற்கு சுட வேண்டும். அப்ப மனிதன் ஜொலிப்பதற்கும் கஷ்டப்பட வேண்டும். எப்படி? தங்கம் ஜொலிப்பதற்கு சுட வேண்டும், நீ ஜொலிப்பதற்கும் சுட வேண்டும். எப்படி? கஷ்டப்பட வேண்டும். அந்த கஷ்டங்கள் என்பது உன்னை தீயால் சுடுவதை போன்றது. அது கஷ்டம்தான். நம்ம இஷ்டப்பட்டதை விலக்கி கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேற நினைப்பது கஷ்டம்தான். ஆனால் அதை நீ பொறுத்து கொண்டாய், அதை சகித்து கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் நீ தங்கத்தை மாதிரி ஜொலிப்ப உன்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொல்கிறார் இந்த குறள்ல. புரிகிறதா? இப்ப இன்னையில நல்லா உன்னுடைய மைண்ட்ல வச்சுக்கோ. கஷ்டங்கிறத நீ வெல்கம் பண்ணணும். ஏன்னா கஷ்டம் தான் உன்னை தங்கமா மாத்த போகுது, உன்னை ஜொலிக்க வைக்க போகுது. அப்ப கஷ்டத்தை கண்டு புறமுதுகு காட்டி ஓடாதே. புறமுதுகு காட்டி ஓடுற அந்த ஒரு பின்னடைவான ஒரு மனநிலையை உன்னுடைய மனநிலையிலிருந்து, மனசிலிருந்து தூக்கி எறி. இன்னையிலிருந்து கஷ்டத்தை வெல்கம் பண்ணு. யா அப்படி கஷ்டமா? ஓகே, அதுதான் என்ன ஒரு ஜொலிப்பதற்கு, என்னை மிளிர வைப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வந்திருக்குது கஷ்டம் அப்படின்னு நீ ஏற்றுக்கொள். எனவே உன்னுடைய இஷ்டப்படுற அந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் த்ரோ பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீ மேற்கொள்ள வேண்டும். நன்றி.